பிள்ளைகளுக்கு அடிமைகளாகத்தான் தந்தைமார்கள் நடக்கின்றார்கள். தந்தையுடைய பேச்சை பிள்ளைகள் கேட்பது கிடையாது, பிள்ளைகளுடைய பேச்சை தந்தைகள் கேட்கின்ற ஒரு உலகத்தில் இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு இறைச்சி கடைக்கு போயிருந்தேன் சகோதரர்களே, இந்த சமூகத்திலேயே யாரும் கோவிச்சுக்கு அதிகம் சொல்றேன்னு சொல்லி கையில கத்தியும் மற்ற கையில இறைச்சியும் வச்சு தீக்கிற ஆக்களை விட வயலண்டான ஆக்கள் இருப்பார்களா? கொஞ்சம் ஒரு இறைச்சி தூக்கி கட் பண்ற அளவுக்கு எப்பயுமே கத்தியோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு கொஞ்சம் அவங்க ஆக்ரோஷமாக கொஞ்சம் கோபமாக சில நேரத்தில் முண்டு கொண்டு கோபமாக பேசக்கூடியவர்கள் அவர்கள் இருப்பார்கள். ஏனென்று சொல்லி சொன்னால் அவர்கள் வாழ்வதே அதோடுதான். இந்த கையில கத்தி, இந்த கையில இறைச்சி, கொத்தினால் கத்தி, அவ்வளவுதான். தூக்கி போட்டால் தள்ளி கொடுத்தாடி காசு தூக்கி போட்டு அடுத்த கத்தியை தூக்கிடுவார்கள். இதுதான் அவர்களுடைய நிலைமை. இந்த நிலைமையில இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் எப்படியுமே கொஞ்சம் கொஞ்சம் கடுமையான ஆட்களாகத்தான் இருப்பார்கள். நான் இறைச்சி கடைக்கு கோழி வாங்குறதுக்காக போயிருந்தேன். அந்த கோழி கடை மூடுற டைம்ல நான் போயிருந்ததுனால அவர் எல்லாத்தையும் பேக் பண்ணி பிள்ளையையும் ஒரு மகனையும் 3வீல்ல ஏற்றிட்டார். அவர் ஏறுறதுக்கு ரெடியாகும் போது நான் போனதுனால நல்ல முகப்பத்தான ஒரு சகோதரர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, வாங்க சார் சொல்லி கூப்பிட்டு எடுத்து என்னோட அவர் ஆசானகம் பழகுறதுனால அப்படி கூப்பிட்ட இடத்துல சொன்னார், கொஞ்சம் இருங்க நான் வெட்டித்தாரன்னு சொல்லி போட்டு கோழியை வெட்டிட்டு நேரம் அந்த பிள்ளை இதுல இருந்து 3வீல்ல இருந்து கீழே இறங்குது. பாப்பா சொல்றாரு, உங்களை இறங்கவானு சொன்னதானே மகன் இறங்கோன்னு. அந்த சொல்லிலே எவ்வளவு கனிவு இருக்கின்றது என்றால் அவ்வளவு பணிந்து போய் சொல்கின்றார், மகன் உங்களுக்கு இறங்கவானு தானே சொன்ன, மேலே இறங்க வாப்பான்னு. அது புள்ள கேட்கிற மாதிரில கீழே இறங்கி வருது. சேர்மார்க்கு ஒரு சிஸ்டம் இருக்குது தானே, அந்த சிஸ்டத்துல நான் கொஞ்சம் அதட்டினேன், ஏறுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப வாப்பா என்று சொல்றாரு, சார் அதட்டாதீங்க அவர. ஏன் என்று கேட்டேன். வீட்டுக்கு எனக்கு அடிப்பான் அப்படின்ற. அப்ப சொல்றேன், வீட்டுக்கு எனக்கு அடிப்பான். ஆச்சரியமாக இருந்தது சோதரர்களே. கையிலே கத்தியை வைத்துக் கொண்டிருக்கிற நபர் கூட பிள்ளைகளுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய உலகத்தில் இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலைமை சமூகத்திலே களையப்படாத வரையில நான் சொன்ன எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்காது.